தீயவர்கள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களை பாருங்கள், கபரில் எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்னமெல்லாம் கேள்வி கேட்பார்கள், அதற்கு என்னென்ன பதிலையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லி தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பயிற்றுவித்தார்கள். ஆனால் அந்த மார்க்கத்தை படிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை புரிந்து நடக்க நமக்கு ஒரு பொடும்போக்கு. நமக்கு கபருடைய வாழ்வை பற்றி, மறுமையுடைய வாழ்வை பற்றி நன்றாக தெரியும். இந்த உலகத்திற்கே ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் இறையச்சத்தையும் போதிக்க வேண்டிய தலையாய கடமை முஸ்லிம்களுக்கு தான் உண்டு. காரணம், நாமெல்லாம் இவைகளை எல்லாம் நம்பியவர்கள். வேறு வேறு மரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வாழ்க்கை உரிது, அது வேறு விஷயம். நாமெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ வேண்டிய சமுதாயம் நாம்.